மரியே வாழ்க. இன்றைக்கி இன்னொரு சிறப்புமிக்க ஜெபமாலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அவர் லேடி ஆஃப் மிராக்லஸ் மெடல் ரோசரி, அதாவது பதக்க அன்னையின் ஜெபமாலை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான திருக்காட்சி. பாரிஸில் ரூதிபாக்குங்கிற இடத்துல கேத்ரீன் லேபர்னு ஒரு சிஸ்டருக்கு மாதா காட்சி கொடுத்தாங்க. என்னென்னா, நம்ம முதல்ல எல்லாம் உத்திரியம் அணிவிச்சிட்ருப்போம். எல்லாருமே உத்திரியம் அணிவிச்சா இந்தந்த பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அப்புறம் நிறைய பல சில காரணங்களால் உத்திரியத்தை நம்ம போட்டுக்கிறதையே விட்டுட்டோம், மறந்துட்டோம், அந்த ஒரு பழக்கத்தையே விட்டுட்டோம். ஆனால் உத்திரியம் எவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ நல்லதுங்கிறதுக்காக இந்த அம்மா திரும்பி காட்சி கொடுத்து இந்த பதக்க அன்னைன்னு சொல்லிட்டு மிராக்லஸ் மெடல்னு ஒரு மெடலை அவங்களே சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இந்த மெடல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேத்ரீன் லேபர்னு ஒரு சிஸ்டருக்கு காட்சி கொடுத்து, அதாவது அந்த மெடலில் ஒரு பக்கம் அந்த அம்மா இப்படி கை விரித்து என்னுடைய ஆசீர்வாதங்கள் கிரேஸ் அது வர்ற மாதிரியும், அவங்களுக்கு பின்னாடி 12 நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரியும், பின்னாடி பார்த்திங்கன்னா எம்ன்னு இருக்கும். எம் மரியான்னு குறிக்கிறது, அதாவது மேரியை குறிக்கிறது. மேலே சிலுவை, இயேசுவோடு நம்மை இணைப்பதற்கு இந்த அன்னை தான் சொல்லிட்டு மிராக்லஸ் மெடலோட சிம்பிள். இன்னொன்று என்னென்னா, கொள்ளை நோயாக இருக்கட்டும், நம்மளுக்கு எந்த ஒரு தொற்று நோயாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை சாத்தானின் தூண்டுதலாக இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்குமே தப்பிக்க வைக்கிறதுக்கு எப்படி உத்திரியம் வல்லமையானது, அது மாதிரியே இந்த மெடல் வல்லமை மிக்கதுன்னு சொல்லி இந்த கேத்ரீன் லேபர்னு இவங்க தான் அந்த சிஸ்டர். இந்த இடத்துல மிராக்லஸ் மெடல் மாதா காட்சி கொடுத்தாங்க. 12 நட்சத்திரங்களோட 2 பக்கமும் ஒளி, அதாவது கை விரிச்ச நிலையில் இருக்கும், கையிலிருந்து ஒளி வந்துட்டுருக்கும். அதுக்கு தான் இதுதான் அந்த ஜெபமாலை. இந்த கேத்ரீன் லேபருங்கிறவங்க இவங்க தான் சிஸ்டர். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த அம்மாவோட உடல் இன்றும் அழியவில்லை. அழியா உடல் கொண்ட புனிதர்களில் இந்த அம்மாவோட உடல் அந்த ஆலயத்தில், அதாவது மிராக்லஸ் மெடல் சர்ச்சில் அந்த அம்மாவோட அழியாத உடல் இருக்குது. பல அற்புதங்களையும் புதுமைகளும் செய்தது தான் இவங்க. அதே மாதிரி இன்னொரு வழக்கமும் இருக்குது. நம்ம எப்படி முதல்ல எல்லாம் விசிட்டிங் கார்டு வச்சுப்போம், இல்லைன்னா ஒரு ஜெப அட்டை வச்சுப்போம்ல, நம்மளை பற்றி ஏதாவது எங்கேயாவது நம்மளுக்கு ஏதாவதுன்னா அவசரம்னா யாரையாவது கூப்பிட்றதுக்கு ஒரு எமர்ஜென்சி கார்டு வச்சுருப்போம். இந்த மாதா இந்த கார்டை அதே மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதாவது மெடல்லையே இந்த கார்டு யாரெல்லாம் இந்த மெடலை போட்டிருக்கலாங்களோ இல்லை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மிக சிறப்பான பாதுகாப்பை தருவேன்னு சொல்லி இந்த பதக்க அன்னை மிராக்லஸ் மெடல் அன்னை காட்சி கொடுக்குறாங்க, சொல்கிறாங்க. அதாவது இந்த ஜெபமாலையில் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சாதா 53 மணி தான். ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த ஜெபமாலையை நம்ம ஜெபிக்கும் போது அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதங்கத்தில் அந்த கதிர் வழியாக நம்ம அப்படியே பெற்றுக்கொள்வதாகவும், இந்த மிராக்கிள்ஸ் மெடல் இந்த பதக்கத்தை யாரெல்லாம் அணிந்திருக்கார்களோ அவர்களுக்கு சிறப்பான பாதுகாப்பை தருவேன், அவர்களோடு நான் இருப்பேன், அவர்களை மானபங்கப்படுத்தப்பட மாட்டேன், அவங்களை அசிங்கப்பட விட மாட்டேன், அவர்கள் கொலை செய்யப்பட மாட்டார்கள்னு சொல்லி நிறைய வாக்குறுதிகள் இந்த அன்னை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்த்தோம். நாமளும் இது போல் உத்திரியத்தையோ இல்லை இந்த மாதிரி மிராக்லஸ் மெடல் பதக்கத்தை அணிந்து பாதுகாப்போடு இருப்போம். அன்னையின் கரம் பிடித்து அவருடைய ஆடைக்குள்ளே ஒளிந்து கொள்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான ஜெபமாலை. எப்படி தினமும் ஜெபமாலை ஜெபிச்சா அவ்வளோ பாதுகாப்போ, அதுபோல் இதையும் போட்டிருந்தா அவ்வளோ பாதுகாப்புன்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க. அவர் லேடி ஆஃப் மிராக்லஸ் மெடல், ப்ரே ஃபார் அஸ். மரியே வாழ்க.